பாத்தியா எப்படி மேஜிக் பண்றாங்கன்னு? ம் சூப்பரா பண்றாங்கல்ல. மா பேசாம ஒண்ணு பண்ணலாம். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிடலாம். தேடிலாம் ஒண்ணு வரமாட்டாங்கம்மா. நாளைக்கு கேட்டா உடம்பு சரியில்லை அதான் போயிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். ஏன் அம்மாவுக்கு தெரிஞ்சதை தானே பண்ணிருக்கேன். சாப்பாடுல என்னம்மா ஸ்பெஷல் இருக்கு? மா நான் சொல்லிடுறேம்மா, பேசாம நம்ம போயிடலாம். வாவ் சூப்பர். தேங்க்யூ மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நேம் அண்ட் ஸ்டாண்டர்ட்? இனியா 10B மேம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆ இந்த டிஷ் எதுக்கு பண்ணிருக்கீங்க? மேடம், இது நான் அடுப்பே யூஸ் பண்ணாம ரெடி பண்ண டிஷ் மேடம். ஓ, நாம இப்போ வெளியில ஊருக்கெல்லாம் லாங்ல போறோம். போற இடத்துல சாப்பாடு இல்லைன்னா நாம பட்னியா இருக்க முடியாதுல்ல. நாம வீட்ல சமைச்சு எடுத்துட்டு போனா கெட்டு போயிடும். இல்லனா கெட்டு போகாததா பார்த்து சமைக்கணும். அத நாம பாதுகாக்க வேற செய்யணும். ஆனா இது அப்படி இல்ல. இத உடனே ரெடி பண்ணிடலாம், டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து கூட சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இதுல அது என்ன சொல்லுவாங்க? புரோட்டீன். அந்த புரோட்டீன் இருக்கு மேடம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஈஸியா ஜீரணமாயிடும். பண்றதுக்கு நேரமும் கம்மி. நைஸ். ஏன் இனியா, எல்லாரும் வேற ஏதேதோ பண்ணிருக்காங்க, உங்க அம்மா இத பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க அம்மா கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இருக்கு. சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் உங்களுக்கு சமையல் பிடிக்கும்? இது எதுக்கு உங்க ப்ரொஃபஷனா நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? நான் ஏன் செலக்ட் பண்ண? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. மேடம், நான் விரும்பி இத செலக்ட் பண்ணல. இதுதான் என்ன விரும்பி வந்துச்சு. ஓ, சமையலுங்கிறது நான் ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு மத்த வேலையில கிடைக்கிற திருப்தியை விட சமையல்ல எனக்கு ரொம்ப திருப்தி கிடைக்கும். ஏன்னா நான் என்னோட வீட்ல எல்லாருக்காகவும் சமைக்கிறேன். இப்போ வீட்ல மட்டும் இல்ல, வெளியில எல்லாருக்காகவும் நான் சமைச்சிட்டு இருக்கேன். நான் சமையலையே பிசினஸா எடுத்துக்கிட்டதால எனக்கு சாப்பாடுங்கிறது சமையலுங்கிறது என்னோட உணர்வுலயே கலந்துருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே எனக்கு அவங்க எந்த மூட்ல பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் மேடம். அவங்க சமைக்கும் போது ரொம்ப கவலையா இருந்தா உப்பு கூடுதலா இருக்கும். கோவமா இருந்தாங்கன்னா காரம் கூடுதலா இருக்கும். அன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அம்மா ரொம்ப நல்ல மூட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் என்னோட அன்பை சொல்ற ஒரு வழியாதான் நான் சமையல பாக்குறேன். இவங்கெல்லாம் நான் சமைக்கிறத சாப்பிடுறாங்க. இவங்கள நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும் மேடம். இவங்கள நாம சமைக்கிற சாப்பாடு தான் இவங்க உடம்ப பாதுகாக்குது. அதனால அந்த பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. இவங்களுக்கு சமைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் நான் சமைக்கிறப்போ என்னோட சந்தோஷத்தை முழுக்க நான் அதுல கொட்டுறேன். நான் ஒரு போதும் என்னோட வருத்தத்தையோ இல்ல என் சோகத்தையோ அதுல நான் கொட்டுறதே இல்ல.
என்னோட சந்தோஷத்தை அதுல கலந்து சமைச்சா சாப்பிடுற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு நம்பிக்கை மேடம். அத எப்படி கலந்து சமைப்பேன்? உப்பு சக்கரை மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா சமைக்கிறப்போ என்னால அத உணர முடியும். இதெல்லாம் இவங்களுக்காக தானே நான் பண்றேன். இவங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல மேடம். ஆல் தி பெஸ்ட். ஏண்டி இப்படி நிக்கிற? எல்லாம் ஓகேயா? ம் என்ன அப்படி பாக்குற? போமா, போச்சுமா, எல்லாம் போச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே போறோம் பாரு. ஏய், எல்லாரும் போறாங்கடி, நம்ம மட்டும் இங்கேயே நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்ணாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஏய், யாருன்னு போய் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா அது நம்ம இல்லன்னு தெரியுமா? அப்புறம் ஏன் போய் பார்க்கணும்? ஏன் நீ இப்படி சொல்ற? நீ பாட்டுக்கு சாப்பாடுல அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்ட, எப்படிமா பிரைஸ் கிடைக்கும்? எல்லாரும் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? சரிடி, அதுக்காக நாம இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம்ல இனியா? இல்ல, இப்ப பார்த்து நீ என்ன பண்ண போற? விஷ் பண்ணலாம்ல. அவங்களோட அம்மா எல்லாம் ஜெயிப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. நான் மட்டும் அங்க போய் பேன்னு நிக்கணுமா? போமா. ஹாய் டி. ஹாய். இனியா, இன்னைக்கு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த ஸ்பீச்சும் டெமான்ஸ்ட்ரேஷனும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்டா வருவாங்க பாரு. உட்காருங்க ஆண்டி. ஆ, இனியா சும்மா இருமா, எதுக்கு இங்க வந்த? A warm evening's one and all presence here. It's a Lotus International School Mother's Day Celebration 2021க்கு நீங்க எல்லாருமே இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மதர்ஸ் டே அப்படின்னும் போது காம்படிஷன் இல்லாம எப்படிங்க இருக்கும்? சோ இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல. மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லும் போதே நான் க்ளூ கொடுத்தாச்சு. All the mothers are going to participate. இதுல பாத்தீங்கன்னா 10 mothers நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 10 மதர்ஸ்ல ஒரே ஒரு மதர் மட்டும்தான் பெஸ்ட் மாம் 2021 அப்படிங்கிற ஒரு பரிசை தட்டிட்டு போறாங்க. ஆனா பரிசு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே கண்டிப்பா நமக்கு தோன்ற விஷயம் என்ன? அதுக்கு சீஃப் கெஸ்ட் தேவை இல்லைங்களா? சோ அந்த சீஃப் கெஸ்ட் யாரா இருக்கும்? எனி கெஸஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் சைட்? யாரா இருப்பாங்க இனியா? தெரியல. அத சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஏய், கண்டிப்பா அவங்க பெரிய ஆளாதான் இருப்பாங்க.
எல்லாருமே ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒரு சாதனை பெண்மணின்னு தாங்க சொல்லணும். இவங்கள பத்தி ஒரு லைன்ல சொல்லி முடிக்க முடியாது. 80s ஹீரோயின்னு சொல்றதா இல்ல 2021ஓட ஹீரோயின்னு சொல்றதா? ஏன்னா எவ்ரிடே எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் அழகா மெருகேற்றிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்கள. சோ அதான் உண்மை. அண்ட் 180s மூவிஸ்க்கு மேல பல லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். சோ இட்ஸ் a none other than actress ரேகா மேம். அவங்க இப்போ இங்க வர போறாங்க. So I kindly request Rekha ma'am to join with us, please. ஒரு பலத்த கைத்தட்டல கொடுத்தலாம் ரேகா மேம்க்கு. ஐயோ, வாங்க மேடம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இனியா, ம்? இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சும்மா இருமா. Thank you so much Rekha ma'am. Thanks for your presence here ma'am. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த லோட்டஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதுவும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப தெம்பாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கு. சூப்பர் மேம். சோ இந்த எனர்ஜியோட போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. ஐ எம் வெயிட்டிங். Wow, thank you so much ma'am. So kindly we request you to stay in the stage. Winning mothers நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். தாரா, mother of Lakshmi. ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்தபடியாக ஷீதல், mother of Riya. ஆல் தி பெஸ்ட். Thank you. நட்சத்ரா, mother of Swati. முடிஞ்சது. ம்? போதுமா? மானத்தை வாங்கிட்டியா? அதான் எப்படி உன் பேர் வரப்போறது இல்லையே. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கோம்? போலாம் வா. இருடி. சித்ரா, mother of Swapna. So எல்லாரோட பேரையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. So congratulations. Wish you all the winners over here. Thank you so much for joining with us. ஒரு பேர் மிஸ் ஆயிடுச்சு மேடம். ஓ அப்படிங்களா? சரி, நான் பாத்து. ஓகே மேடம். சாரி, ஒரே ஒரு பேர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. It's none other than last but not least பாக்யலட்சுமி, mother of Inia. இனியா, உன்னோட அம்மா செலக்ட் ஆயிட்டாங்க. 10 பேர்ல 10வது தான் நீ. அடுத்த ரவுண்ட் அவ்வளவுதான். ஸ்டேஜுக்கு வாங்க பாக்யலட்சுமி. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஹாய் ஹாய் பாக்கியலட்சுமி. மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so மச். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போட்டியில நல்லா பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தெரியும்ல. யாரும் பயப்படாதீங்க. நான் சும்மா சொன்னேன். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன் டு எவ்ரிவன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? Yes ma'am, we are waiting. Thank you so much. போங்க மேடம். ஓகே, போய் உட்காருங்க ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஓகே. ஏய் இனியா, உங்க அம்மா செலக்ட் ஆயிட்டாங்க போல. ம்.
மதர்ஸும் அவங்களோட தனித்திறமையை காட்ட போறாங்க. ஸோ அதுல முதல் பார்ட்டிசிபென்ட் ஷீதல், ப்ளீஸ் மூவ் ஃபார்வர்ட். சீதல், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மேஜிக். வாவ், மேஜிக் செய்ய போறீங்களா? சூப்பர். ஐ திங்க் ஒரு டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. இட்ஸ் ஓவர் டு யூ. ஏய், கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இட்ஸ் வெரி நைஸ். நோ, ஏய், செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க? 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தபடியா லக்ஷ்மி. நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறேன். ஓ, வெரி குட். பாடுங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. அடுத்தபடியாக பாக்கியலட்சுமி, கம் ஃபார்வர்ட். ஏய், உன்னோட அம்மாடி, உன்னோட அம்மா. மைக் அவங்க கிட்ட கொடுங்க. முன்னாடி வாங்க பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி, நீங்க என்ன செய்ய போறீங்க? அது ஷோ, என்னடி உங்க அம்மா இப்படி பயந்துட்டு இருக்காங்க?